தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் கார்பரேஷன் டிஎன்எம்எஸ்ன்னு சொல்லப்படுற இந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசு கீழே இயங்குகிற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது. இந்த நிறுவனம் மூலம் தான் நம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் பிரைமரி ஆரம்ப சுகாதார நிலையம், தாலுகா மற்றும் மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இந்த அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டாக ப்ரொக்யூர் பண்ணி நம்ம சப்ளை பண்ணுறோம். இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான இந்த ஒரு அமைப்பு 1994-95 அந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் மூலமாக முன்ன இருந்த ஒரு லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லப்படுற அந்தந்த மருத்துவமனையில் அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த அந்த முறை அது தவிர்க்கப்பட்டு எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டமாக ஒரு சிஸ்டம் ட்ரிவனாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிறுவனத்தில் இப்போ இந்த அண்ணா நகரில் இருக்கிற இது ஒரு சென்னையில் இருக்கிற பெரிய வேர்ஹவுஸ். இங்கேருந்து தான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் செயல்படுற அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இங்கிருந்து மருந்துகளும் மற்றும் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இங்கிருந்து தான் சப்ளை பண்ணுறோம். இது குறித்தான ஆய்வு தான் இன்னைக்கு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஆய்வு மேற்கொண்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்ஸை பெட்டர் பண்ணுறது மூலமாக இன்னும் நம்ம பெட்டர் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நம்ம இங்கேருந்து நம்ம வேர் ஹவுஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு நமக்கு ஆன்லைன் மூலமா தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேர் ஹவுஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு தெரியும். அடுத்த கட்டமாக ஒவ்வொரு கடைசியில் நம்ம போய் சென்றடையக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அடுத்து ஒரு மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், அங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறது ஒரு ரியல் டைம் பேசிஸில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு திட்டமாக இருக்குது. அதை நோக்கி தான் அதை எப்படி பண்ணலாம், எவ்வளோ காலத்தில் எத்தனை காலத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிறது அது குறித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். அது மட்டுமல்ல, இப்போ இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கிற ஒரு வார்னால ட்ரக் சப்ளைஸ் ஷார்ட்டேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த சில எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ்லாம், மருந்து தயாரிக்கிறதுக்கான எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ்லாம் சிலது தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத குறித்தும் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். அப்புறம் இந்த வேர்ஹவுஸ்க்கு பின்னாடி இன்னொரு புது வேர்ஹவுஸும் நம்ம கட்டிட்டு இருக்கோம், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைய ஆய்வின் வெளியில மட்டும்தான் கிடைக்குது. இதை ஏதாவது ரெக்டிஃபை பண்ணுவீங்களா? இது தனியார் மருத்துவமனைகளை தேடி போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படாத மாதிரி மாற்ற முடியும். இல்லை, அதாவது குழந்தைகளுக்கு என்னென்ன வேக்சின் போடணும் WHO ரெக்கமெண்டேஷனில் நம்ம இந்தியன் பீடியாட்ரிக் அசோசியேஷன் மூலமா ஒரு யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்னு ஒன்று நம்ம அரசு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஸ்கெடியூல் இருக்கு. அதில் பார்க்கக்கூடிய அனைத்து வேக்சின்ஸும் நம்ம கவர்மெண்ட் சப்ளை பண்ணுறோம். இதை தவிர தனியாரில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்ஷனல் நிறையா கிடைக்குது, அதை மக்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் எந்த அளவுக்கு விசாரணை நான் கடந்த காலங்களில் இது போன்ற உயிரிழப்புகள்லாம் ஏற்படும் போது ஒரு விசாரணை குழு அமைப்பாங்க, விசாரணை அதிகாரி போய் விசாரணை செய்வாங்க, ஆனால் இறுதியில் மருத்துவர் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காத சூழலாக இருந்தது. இப்போ இந்த விவகாரத்தை எப்படி கையாளும் போது புதிய அரசு ரைட், அதாவது ஒவ்வொரு சர்ஜரியுமே அது எலக்டிவாக இருந்தாலுமே ஒரு எமர்ஜென்சி தான். இந்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து தான் இந்த சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. ஜென்ரல் அனஸ்தீசியானா உங்களுக்கு தெரியும், பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த சர்ஜரி முடியும் வரை அவங்க மயக்க நிலையிலே இருப்பாங்க. சர்ஜரி முடிந்ததுக்கு பிறகு தான் திரும்பவும் ரிவைவ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ஜரியுமே ஒரு எமர்ஜென்சி தான். நார்மலாகவே சில லட்சத்தில் அந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதுவரை மெடிக்கல் நெக்லிஜ் இருக்கிறதுக்கும் அது மூலயமாவும் சில இறப்புகள் நடந்திருக்கு. இதற்காக தான் முதலமைச்சரே நேரடியாக இதில் தலையிட்டு இந்த மருத்துவ குழு அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மருத்துவ குழுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா, நியாயமான வெளிப்படையான விசாரணை நீங்கள் மேற்கொள்ளுங்க, யாரும் எந்த ப்ரெஷரும் உங்களுக்கு தேவையில்லை, என்ன இருக்கோ என்ன உண்மையோ அதை நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுட்டு சொல்லுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க விசாரணை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு
ஒன்று மட்டும் நான் நிச்சயமா சொல்றேன், முதலமைச்சர் அவர்கள் உத்தரவில் சொல்றேன், நியாயமான அந்த விசாரணை நடக்கும். தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த சில தினங்களாக மின்தடை அதிகரித்து வருது. சென்னை இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை கூட மின்தடை ஏற்படுத்த பார்க்கணும். இந்த மருத்துவமனை வளாகங்கள் அந்த மின்தடை ஏற்படாமல் இருக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? அதான் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் பராமரிப்பு என்பது பொதுப்பணித்துறை வசம் தான் இருக்குது. மருத்துவ பணியாளர்கள் பராமரிப்புகள் என்ற ஒரு விஷயம் இருக்கு. முதலமைச்சர் இது குறித்து நேற்று பேசினாரு. எல்லாத்தையும் ஒவ்வொரு இபி மினிஸ்டர், முக்கியமா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகம் பாதிக்கக்கூடிய இந்த துறைனா மருத்துவம், இபி அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அதுலயும் குறிப்பிட்டு மருத்துவமனைகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், இது எல்லாமே இப்ப எல்லாமே மின் சப்ளை தேவைப்படுது. ஸோ அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர் தடையற்ற மின்சாரம் மருத்துவமனைகளுக்கு, அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் இதை நேரடியா இதை பார்த்து நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. நாங்க அதை பத்தி பேசிட்டோம். ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரிட்டையும் அவங்க செக்ரட்டரிட்டையும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கிறேன். இல்ல, அது லோக்கல் பர்ச்சேஸுங்கிறது சப்போஸ் ஒரு ட்ரக் இங்க ஷார்ட் சப்ளைல இருக்கலாம். அப்படிங்கிற சமயத்துல எமர்ஜென்சிக்கு அந்த ட்ரக் இல்லைங்கிறதுனால அது ரேரா தேவைப்படுற ட்ரக்கா கூட இருக்கலாம். பெரும்பாலும் காமனா யூஸ் பண்ணாத ட்ரக்கை தாண்டி ரேரா ட்ரக் இருந்தா ஒரு சில சமயங்கள்ல நம்ம லோக்கல் பர்ச்சேஸ் நம்ம அலோவ் பண்றோம். என்ஓசி நம்ம என்ஓசி கொடுக்கறங்கிற பேர்ல அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. அதான் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனை இல்லைங்க. அந்த ஒரு மழைநீர் வருதுன்னா அது 50-60 வருஷமா நடந்த அரசுல ப்ராப்பரான மழைநீர் வடிகால் சிஸ்டம் இல்லாததான் இதுக்கு பிரச்சனை. இப்போ ஓவர் நைட்ல ஒரே நாள்ல இதுக்கு தீர்வு கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. கண்டிப்பா இது எல்லாம் ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த முனிசிபல் டிஸ்ட்ரிபியூஷன் ராசிபுரத்துல மட்டும் இல்ல, நான் சொல்ல போனா நான் போட்டியிட்ட தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நகரையும் கிராமங்கள்லயும் ஒரு இடத்துல கூட முறையான கழிவுநீர் வசதி இல்லைங்கிறது தான் உண்மை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமிக்கா சரி பண்ணாதான் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம தடுக்க முடியும். கொஞ்ச நாட்களே குற்ற சம்பவங்கள் அதிகமாயிருக்குன்னு எதிர்கட்சி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்துல நிறைய வசனங்கள் பேசினாரு முதல்வர். ஆனா இப்ப என்ன பண்றாரு அப்படிங்கறத எதுக்கு இல்லைங்க, அதாவது குற்றம் இல்ல, எதிர்கட்சிகள் அவங்க இன்னும் அந்த தோல்வியிலிருந்து வெளியே வரல, அந்த மைண்ட் செட்ல அவங்க ஏத்துக்கவே முடியல, அதனால பேசுறாங்க. நாங்க அவங்களோட விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமா நாங்க பாக்குறோம். என்னன்னா மக்களுக்கு நினைவுபடுத்துறோம்னா, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதன் மீது ஒரு காவல்துறையினர் எந்தவித அழுத்தங்களும் இல்லாம ஒரு நியாயமான விசாரணை மேற்கொண்டு அது மூலம் ஸ்பீடி ட்ரையல், அது மாதிரி உடனடியாக தண்டனை, உடனடின்னு சொல்றதை விட நியாயமான அந்த உரிய நேரத்தில் அந்த தண்டனை சட்டப்பூர்வமாக கிடைத்தால் குற்றங்கள் தடுக்கப்படும். குற்றங்கள் இதுவரைக்கும் இப்பதான் இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு காவல்துறையினருக்கு ஒரு சரியான ஒரு ஃப்ரீடம் இல்லாம அரசியல் தலையீடு அதிகமா இருந்ததுனாலதான் இந்த மாதிரி அவங்களும் சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதுவும் இன்னொரு காரணம், குற்ற செயல்கள்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த போதைப் பொருள் பயன்பாடு தான். எந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் எல்லாமே அட்ரஸ் பண்ணாதான் குற்றங்கள் குறையும். எங்க தரப்புல முதலமைச்சர் அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த மாதிரி குற்ற செயல் நடக்கிறப்ப அவர் பர்சனலா தலையிட்டு ஒரு பக்கம் காவல்துறையினருக்கு ஒரு சுதந்திரமான ஒரு செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த போதை மருந்துகளோட கட்டுப்பாட்டை, அவங்களோட சப்ளையை, அவங்களோட சேல்ஸ் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கான முயற்சிகள் கொண்டுட்டு இருக்காரு. கூடிய விரைவில் இந்த மாதிரி குற்ற செயல்கள் குறையுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. என்ன சொல்றாரு? கொண்டாட்ட மனநிலையில் கொண்டாட்ட மனநிலையிலிருந்து இன்னும் வெளியே வரல, அதனால இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் தமிழகம் அது அவரோட கருத்துங்க. அமைச்சர்கள் எல்லாருமே அரசு மருத்துவமனை சிகிச்சை செங்கோட்டையன் அவர்கள் தனியார் மருத்துவமனை இல்லை, அதை இங்க பாருங்க. அதாவது அமைச்சர்கள் மட்டும் இல்ல, எல்லா பொதுமக்களும். இப்ப நீங்க இத்தனை பேர் மீடியா பர்சன்ஸ் இருக்கீங்க, ஒரு நிமிஷம் நான் அதான் சொல்லிடுறேன். எத்தனை பேர் அரசு மருத்துவமனையில போய் சிகிச்சை பெற்று இருக்கோம் சொல்லுங்க. நீங்க பண்றீங்க அதாவது இன்னும் எங்களோட லட்சியம் என்னன்னா, எங்க அரசு முடிவில் அனைத்து தரப்பட்ட மக்களும் அரசு மருத்துவமனைக்கு போய்
ஒரு சிகிச்சை மேற்கொள்ளலாம். அவங்களுக்கு அங்கே ஒரு ஒரு சுகாதாரமான ஒரு தரமான சிகிச்சை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துறது தான் இந்த அரசோட லட்சியம். அரசினுடைய கொள்கை முடிவு இப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 8000 கிளினிக்குகள், தனியார் கிளினிக்குகளுக்கு கிளினிக்கல் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்டின் அடிப்படையில் விரைந்து அதற்கான அனுமதி கொடுத்துருந்தது. எந்த விதத்துல சரியா இருக்கு? எதிர்க்கட்சி கேள்விகள் நல்ல வேலை கேட்டீங்க. நாங்கள் ஒரு அபிஷியலா பிரஸ் ரிலீஸ் கூட கொடுத்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அதை பத்தி நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக 8000 கிளினிக் பிரைவேட் மருத்துவமனைகளுக்கு நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் அனுமதி கொடுக்கல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த ஒரு கிளினிக், இதுனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இல்லை, 8000 அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ஒரு அறையில் ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் அவங்க நடத்தணும்னா கூட அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல. நான் சொல்றது அதான், மக்களுக்கு நல்லா தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஏதோ 8000 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகுது அப்படி கிடையாது. ஒரு சின்ன கிளினிக் அது ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு பர்மிஷன் வாங்கணும். இது என்ன கடந்த ஆட்சியில் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணவங்கலாம் கிடைக்காம அதில் சில அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி முன்னாடி கடைசியாக அப்ளை பண்ணியிருந்தாலும் சீக்கிரம் வாங்குறாங்க. அதில் சில கரப்ஷன் சார்ஜஸும் இருந்தது. இதெல்லாம் இல்லாமல் நான் சொன்னது இந்த டேட்டா 8000ங்கிறது 2019 இருந்து இது வரைக்கும் பெண்டிங்காக இருக்கிற டேட்டாஸ். இப்போ இதில் ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷன் வேறு வந்தது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆடிட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் அந்த 2019 அவங்களுக்கு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி லைசன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஆண்டுக்கு 5000 ரூபா அந்த லைசன்சிங் ஃபீஸ், அந்த 5000 ரூபா கிடைச்சிருக்கும். ஏன் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கறதுல டிலே பண்ணீங்க? டிலே பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் ஃபீஸ் கிடைக்காம போச்சு அப்படிங்கிற ஆடிட் அப்ஜெக்ஷன் வேறு இருக்கு. ஸோ இதனால இந்த ப்ராசஸில் ஒரு வெளிப்படைத்தன்மை வரணும். இப்போ நம்ம தனியார் மருத்துவமனையில் சில டாக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் டாக்டர்ஸ் அதிகம். எல்லாருமே நம்ம அரசில் வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணுறதுல இந்த டிமாண்டும் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒருத்தர் விரும்புகிறப்ப அவங்க வெளிப்படைத்தன்மையாக அவங்க அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அந்த ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக வெளிப்படைத்தன்மையாக பண்ணணுங்கிறது தான் முதலமைச்சரோட உத்தரவு. அதை தான் நாங்கள் பண்ணணும். அது இன்னொரு செய்தி என்ன சொல்கிறேன்னா, அந்த 5000 லைசன்ஸ் ஃபீஸுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தது. ஒரு சின்ன கிளினிக்னாலும் சரி, இன்னொரு 2 பெட் இருந்தவங்களுக்கு பொதுவாக இருந்தது. அதை எப்படி நாம மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி அந்த அரசுக்கு இன்னும் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த பேஸ் பிரைஸ் 5000த்தையும் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். ப்ளஸ் கொஞ்சம் பெரிய கிளினிக்காக இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் கூடுதல் கட்டணமும் கொடுத்துட்டு, இதை தவிர வேற எந்த கட்டணமும் தனியார் அந்த கிளினிக் டாக்டர்ஸ் வந்து கொடுக்க தேவை இருக்கக்கூடாதுங்கிற சூழலை உருவாக்கணுங்கிறது தான் இது. சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் காப்பீடு திட்டம் இருந்தாலும் கூட 2 நாட்கள் அது 3 நாட்கள் மேல ஆகுது கிளியர் பண்றதுக்கு. அதுக்காக உடனடியாக அவசரத்துக்கு வேற வழி இல்லாம சிடி ஸ்கேன் மட்டும் 2500 ரூபாவும் எம்ஆர்ஐக்கு அதிகப்படியான தொகையும் வாங்குறதாக நோயாளிகள் காப்பீடு திட்டம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான சிகிச்சை வழங்கக்கூடிய நடைமுறையே கடந்த சில வருஷங்களாவே தொடர்கதையாயிருக்கு. காப்பீடு திட்டம் இருந்தாதான் பண்றாங்க அப்படின்ற பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இல்ல காப்பீடு திட்டம் அந்த மாதிரி கண்டிப்பா கிடையாது. காப்பீடு திட்டம் இருந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அது பணம் வரும், அவ்வளவுதானே ஒழிய எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த எல்லாத்துக்கும் இந்த கல்வி மற்றும் மருத்துவம் ஒரு அடிப்படை உரிமை. அதனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்படும்.